கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த பூமியிலே சமாதானம் என்று சொல்லும்போது 2 விதமான சூழ்நிலைகளை சமாதானம் நிறைந்த பாதை என்று நாம் கூறுகிறோம். முதலாவதாக, இந்த பூமியிலே துன்மார்க்கமான மனிதர்களுக்கு நடுவிலே அவர்களோடு அவர்களுடைய துன்மார்க்கத்துக்கு இசைந்து போய் அவர்களுக்கும் துன்மார்க்கத்துக்கு இசைந்து போகிற நமக்கும் ஒரு சமாதான தொடர்பை வைத்து கொள்ளுகிறோம். அதன் மூலமாக வருகிற சமாதானம். இரண்டாவதாக, துன்மார்க்கமான மனிதர்கள் துன்மார்க்கத்தில் காணப்பட்டாலும் நாம் அவருடைய துன்மார்க்கத்துக்கு இசைந்து போகாமல், ஆனால் அவர்களோடு சமாதானமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமாதானத்திற்கு அப்பால் மூன்றாவதாக ஒரு சமாதான பாதை ஒன்று காணப்படுகிறது. அது என்னவென்றால், இந்த பூமியிலே வாழ்கிற துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு பிரியமான பாதையில் நடந்து தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே எந்த ஒரு பாவ சூழ்நிலை பாவமும் காணப்படாமல் சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அது மூன்றாவதாக காணப்படுகிற சமாதானம். இந்த சமாதானத்தை தான் நீங்கள் தேடி அதை பின்தொடர கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே சமாதானம் காணப்பட வேண்டுமானால், இந்த பூமியிலே தேவன் விரும்பாத ஓட்டத்தை ஓடுகிறவர்கள், தேவன் விரும்பாத பாதையில் செல்லுகிறவர்கள் அநேகர் நம்மோடு சமாதானமாக இருப்பது இல்லை. ஆனாலும் சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்து அவர்கள் நம்மை தவறாக பேசினாலும் தவறாக சித்தரித்தாலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு சிலுவையை சுமந்து தேவனோடு உள்ள சமாதானத்தை பாதுகாத்து கொள்வீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த பூமியின் ஓட்டத்தின் முடிவிலே உங்களுக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற நாட்கள் எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மோடு கூட சமாதானத்தை நாடு உம்முடைய பாதையிலே சமாதானத்தோடு வாழ விரும்பி அதை பின்தொடர இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.